பல மாவட்டங்களை முடிச்சு நேற்று இரவு தான் மதுரை மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சேன். கிட்டத்தட்ட 92 தொகுதி சட்டமன்ற தொகுதி போய் வாக்கு கேட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கிற சோழவந்தான் தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். மதுரைக்கு எப்ப வந்தாலுமே தனி உற்சாகம், தனி மகிழ்ச்சி தான். ஏன்னா உங்களை பார்த்தாலே, மதுரை மக்களை பார்த்தாலே ஒரு தனி எனர்ஜி, புது எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு என் மேல பாசத்தை காட்டக்கூடிய மக்கள் இந்த மதுரை மக்கள். உங்கள்கிட்ட பாசமும் அதிகமா இருக்கும், அதே நேரத்துல கோபமும் அதிகமா இருக்கும். ஆனா ரெண்டுமே உண்மையா இருக்கும், ரெண்டுமே 100% உண்மையா இருக்கும். இந்த முறை உங்களுடைய பாசத்தை நம்முடைய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் நம்முடைய அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு உங்களுடைய பாசத்தை காட்டுங்க. உங்க கோபத்தை அடிமை கூட்டத்தை காட்டுங்க. காட்டுவீங்களா? இன்னைக்கு பாசிச பாஜகவால நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மதுரையில ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா மதுரை மக்கள் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை தமிழ்நாட்டுக்குள்ள சங்கி கூட்டத்தை நுழைய விட மாட்டோம்னு மிக தெளிவா இருக்கக்கூடிய கூட்டம் தான் இது மதுரை மண். இந்த தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தேர்தல் தான் இந்த சட்டமன்ற தேர்தல். மதுரை மக்கள் நீங்க எப்பவுமே விழிப்புணர்வோடு இருப்பீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலையும் அதே விழிப்புணர்வோடு இருந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு ஆண்டாண்டுக்கு ஒரு வருஷமும் வருகை தரவன் தான் நானு. ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு முறையும் வந்துருவேன். அதனால எனக்கும் இந்த தொகுதிக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு அரங்கத்தை நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் இங்க கட்டி கொடுத்துச்சு. இன்னைக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் தான் அதிகமா வந்துட்டு போறாங்க. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டோட புகழ் இன்னைக்கு மேலும் வளர்ந்துகிட்டே இருக்குன்னா நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்த அந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் மிக மிக முக்கியமான காரணம். அண்ணன் வெங்கடேசன் அவர்களை நான் அதிகம் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள். ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் தேர்தல் மட்டும் உங்களை வந்து பாக்குறவர் நம்முடைய வேட்பாளர் கிடையாது. தினம் தினம் உங்களோட இருக்கக்கூடியவர், உங்களோட பழகக்கூடியவர், வருஷம் முழுக்க உங்களோட சுக துக்க நிகழ்ச்சிகளை பங்கேற்று உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள். கழக பணி, மக்கள் பணி ரெண்டுலயும் சிறப்பா செயல்படுபவர் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். ரொம்ப எளிமையோடு பழகக்கூடியவர், அன்போடு பழகக்கூடியவர். உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் கேட்டு அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அண்ணன் திரு வெங்கடேசன் அவர்கள். அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். செஞ்சிருவீங்களா? இந்த நான் அவரை கூட்டிட்டு உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் வெங்கடேசன் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கேன். எந்த உரிமையில கேட்க வந்திருக்கேன்? இந்த தொகுதிக்கு குழந்தைக்கு பேருங்கண்ணா, இருப்பா வெயில்ல கூட்டு வரியப்பா, இருப்பா பேசி முடிச்ச வெயிட் பண்ணு, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த தொகுதிக்கு அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிற உரிமையோட உங்களை எல்லாம் பார்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கேன். செஞ்சு கொடுப்பீங்களாமா? வெற்றி உறுதியா? சரி, சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு மைதானம் அமைச்சு கொடுத்தது யாரு? உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் வெங்கடேசன். வாடிப்பட்டி பகுதியில 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? உங்களுடைய வேட்பாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள். வைகை ஆற்றின் குறுக்கே இரும்பாடி முதல் மன்னாடி மங்கலம் வரைக்கும் இன்னைக்கு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய பாலம் கட்டி கொடுத்தது யாரு? அண்ணன் வெங்கடேசன். பாலமேடு பேரூராட்சி பகுதிகளில் இன்னைக்கு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அலங்காநல்லூர் மற்றும் வலசை ஆகிய இடங்கள்ல சாலைகளை இணைக்கின்ற வகையில இன்னைக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கிறார். அலங்காநல்லூர் பேரூராட்சியில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், சோழவந்தான் பகுதியில கூட்டு குடிநீர் திட்டம், தொகுதியுடைய பல்வேறு இடங்கள்ல 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்னைக்கு புதிய பள்ளி கட்டிடங்கள், பெரியாறு கால்வாயின் பாலம், அலங்காநல்லூர்ல 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நவீன அறிவுசார் மையம் நாலேஜ் சென்டர், குட்லாடம்பட்டி அருவி பகுதியில சுற்றுலா வளர்ச்சி பணிகள், 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு மருத்துவமனைக்கு புதிய கூடுதல் கட்டிடங்கள். இது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் இன்னைக்கு அந்த உரிமையோட இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறோம். மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்கன்னா இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் முதலமைச்சருடைய பார்வைக்கு எடுத்துட்டு போய் நிச்சயம் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அந்த வெங்கடேசன் அவர்கள் செஞ்சு கொடுப்பாருல. நீங்க வெற்றியை உறுதி செஞ்சிருக்கீங்கல்ல? நம்முடைய தலைவர் போட்டோவா? என்ன போட்டோ? போட்டோ கிடையாது. சரி, காட்டுறேன். என்னன்னு சொல்லி நம்ம தலைவர் திருப்ப என்ன சொல்றேன். இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி.
டெல்லி அணியை நம்ம தோக்கடிச்சு ஆகணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுவோமா? தமிழ்நாடு அணிக்கு நாம கேப்டன், நம்முடைய தலைவர் தான் கேப்டன், திமுக தான் கேப்டன். டெல்லி அணிக்கு யார் கேப்டன்? திரு மோடி. மோடியோட நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யாரு மோடியோட நம்பர் 1 மொரட்டு அடிமை? திரு எடப்பாடி பழனிசாமி மோடியோட நம்பர் 1 மொரட்டு அடிமைன்னு சொன்னேன். அதனாலதான் அவர் என்கிட்ட கோச்சிக்கிட்டாரு, என்ன கண்ணாப்பண்ணு திட்டுறாரு. உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு? எந்த அனுபவம் கிடையாது அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாதுதான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. கீழே விழுந்திருக்காரு, படுத்திருக்காருல்ல அவர்தான், கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னம்மா. பதவிக்காக யார் காலையும் போய் பிடிச்சு தொங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு இதான் சொன்னேன். இப்போ என்ன டெய்லி கண்ணாமண்ணு திட்டுறாரு. போட்டோ கேட்கறது நீங்க, திட்டு வாங்குறதுனா. இந்த அடிமை கூட்டத்தை இந்த தேர்தலோட ஒழிச்சு கட்டணும். ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்திருக்கீங்க. 10 தோல்வி பழனிசாமிய இந்த முறை மொத்த தோல்வி கொடுத்து வீட்டுல உட்கார வைக்கிற செஞ்சு கொடுப்போமா? நம்முடைய தலைவர் நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரு. மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் சொன்னமே, செஞ்சு காட்டணுமா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. காலை முதலமைச்சர் காலை உணவு திட்டம், காலைல பசங்க போனாங்கன்னா அவங்களுக்கு தரமான காலை உணவு. அதன் பிறகு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்ப சமீபத்துல 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். உங்களுக்கு தெரியும், கடந்த 3 வருஷமா ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் நிப்பாட்டுறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபட்டாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றியா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் நிப்பாட்டி பாருன்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசம் சேர்த்து 3000. கோடை கால சிறப்பு நிதி 2000 நம்முடைய முதலமைச்சர் 5000 ரூபாய் ஒரே பேங்க் டிரான்ஸ்பர்ல காலையில 6:30 மணிக்கு அனுப்பிச்சாரு. 9 மணிக்கு மகளிர் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. மோடி எடுத்துருவாருன்னு பயம், பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு மோடி உரிமை தொகையை மோடி கையை வச்சிருவாருன்னு உங்களுக்கு பயம். எப்படி அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில அண்ணன் வெங்கடேசனுடைய பெயர், மூன்றாவது பெயர் அண்ணன் வெங்கடேசனோட பெயர், அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல நீங்க வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிற செஞ்சு கொடுப்பீங்களா? ஆட்சிக்கு வந்தோடனே நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடையாது, அதை உயர்த்தி 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 இல்ல 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்க அத்தனை பேருக்கும் கலைஞர் கனவு இல்ல வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சொன்னே நம்முடைய தலைவர் அனைத்து மகளுடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் உங்க கையில ஒப்படைச்சிருவாங்க. அந்த 8000 ரூபாய் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் எதுவோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு நம்முடைய தலைவர்கள் அறிவிச்சுட்டாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இவ்வளவு பண்ணிருக்கோம்னு சொன்னேன்ல, யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு இதில் எந்த விதத்திலாவது தமிழ்நாட்டுக்கு உதவி இருக்காங்களா? நமக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கறாங்களா? கிடையாது. நமக்கான நிதியை கொடுக்கறது இல்ல. போன பட்ஜெட்ல, போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே கிடையாது பட்ஜெட்ல. இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை, சங்கி கூட்டத்தை நாம புறக்கணிக்கிறதா வேணாமா? இன்னொன்னு, நான் முதல்வர் திட்டத்துல பயிற்சி பெற்று அகில இந்திய அளவுல யூபிஎஸ்சி தேர்வுல 2ஆம் இடம் பெற்ற சகோதரி ராஜேஸ்வரி பிறந்த ஊர் இந்த சோழவந்தான் தொகுதி. இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இதையெல்லாம் செஞ்சவர் நம்முடைய முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக போது உறுதி. நான் கிட்டத்தட்ட 93 தொகுதி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறேன்.
போற இடத்துல எல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. அனைவரும் சேர்ந்து சொல்வது, மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்க போது, மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் வரப்போறாரு. அதுக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக இந்த சோழவந்தான் தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் வெங்கடேசன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்களை சொன்னாரு, கோரிக்கைகள் சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கலைஞ்சு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி 16. தேர்தல் நாள் இன்னைக்கு 23. இன்னும் நம்முடைய கைகள்ல 7 நாட்கள் இருக்கு. ஒரு வாரம் இருக்கு. இந்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? சொல்லுங்க, என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம், முக்கியமா சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் 50,000 இல்ல 50,000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நிச்சயம் வெற்றி பெற போவது உறுதி. செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்போ சொல்லணும்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க. அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய அண்ணன் வெங்கடேசன் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புன்னு கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். பேசணுமாமா? உங்க பேர் என்ன? பேசுங்க. நன்றி மறப்பது நன்றென்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நான் தமிழகத்தில் அனைத்து மக்களையும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஒரு சில மக்கள் மட்டும் நன்றியை மறைக்கின்றனர். நீங்க நினைக்கலாம், என்னடா இந்த பிள்ளை இப்படி பேசுறேன்னு. மாம்பூக்கள் சரியா பூக்கலைன்னா நம் நாட்டின் நமது ஊரின் வேட்பாளர் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் கட்டாயமாக வெற்றி பெற்று நமது ஆட்சியை பிடிப்பார்கள். உங்க பேரு? தர்ஷினிக்கு நன்றி. குழந்தை மேல கொடுத்து விட்டுருக்கீங்க, என்ன கூட்டு போயிடுவா? பேர் வைக்கணுமா? பெண் குழந்தையா? பெண் குழந்தையா? அப்பா அப்பா பேர் என்ன? என்னம்மா? சரி, மஞ்சுளா கணேசன் உங்களோட பேத்தியா? வீட்டுல வச்ச பேர் என்ன? இன்னும் பேர் வைக்கலையா? கயல்விழி. சரி, கூட்டு போ. கயல்விழி வாழ்க. உங்க அன்புக்கு வரவேற்புக்கு நன்றிமா. நன்றி.